أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله அல் மெக்தபு மெக்சூருன் இக்ரவக்துப் படி மற்றும் எழுது. இதை எழுதியும் பார்க்க வேண்டும். எல்லாவற்றையுமே நீங்கள் புத்தகத்தில் உள்ள எல்லாவற்றையும் எழுதி பார்க்க வேண்டும். அல் மெக்தபு மெக்சூருன் அல் மெக்தபு மெக்சூருன் மேஜை உடைந்திருக்கிறது. அல் முதர்ரிசு ஜதீதுன் அல் முதர்ரிசு ஜதீதுன் ஆசிரியர் புதியவராக இருக்கிறார். ஆசிரியர் புதியவராக இருக்கிறார். ஆசிரியர் புதியவராக இருக்கிறார். அல் முதர்ரிசு ஜதீதுன் அல் கமீசு வசிகுன் சட்டை அழுக்காக இருக்கிறது. அல் கமீசு வசிகுன் வசிகுன் அல் லபனு பாரிதுன் பால் குளிர்ச்சியாக இருக்கிறது. அல் மஸ்ஜிது மஃப்தூஹுன் பள்ளிவாசல் திறந்திருக்கிறது. அல் ஹஜரு கபீருன் கல் பெரியதாக இருக்கிறது. அல் மஸ்ஜிது மஃப்தூஹுன் பள்ளிவாசல் திறந்திருக்கிறது. அல் ஹஜரு கபீருன் கல் பெரியதாக இருக்கிறது. அல் லபனு பாரிதுன் வல் மாவு ஹார்ருன் பால் குளிர்ச்சியாக இருக்கிறது, மேலும் தண்ணீர் சூடாக இருக்கிறது. அல் இமாமு ஜாலிசுன் வல் முதர்ரிசு வாகிஃபுன் இமாம் அமர்ந்திருக்கிறார், மேலும் ஆசிரியர் நின்றிருக்கிறார். அல் கமரு பஈதுன் நிலா தூரத்தில் இருக்கிறது. அல் மிந்தீலு நதீஃபுன் கர்ச்சீஃப் சுத்தமாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் இந்த காலி இடங்களை நிரப்ப வேண்டும். அல் ஹஜரு இதில் சில குறிப்பிட்ட சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணத்திற்கு பாருங்கள், ஜமீலுன் ஜமீலுன் என்று சொன்னால் அழகாக இருக்கிறது. வசீஹுன் அழுக்காக இருக்கிறது. மஃப்தூஹுன் திறந்திருக்கிறது. ஹார்ரன் சூடாக இருக்கிறது. சகீலுன் கனமாக இருக்கிறது. ஹஃபீஃபுன் லேசாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டும், தகுதியான சொல்லை நீங்கள் காலி இடத்தில் நிரப்ப வேண்டும். அல் ஹஜரு அல் ஹஜரு என்றால் கல். மேலே பாருங்கள், அல் ஹஜரு என்ன சரியான சொல், அதற்கு பொருத்தமான சொல்? சகீலுன் கனமாக இருக்கிறது. அல் ஹஜரு சகீலுன். அல் பாபு மஃப்தூஹுன் கதவு திறந்திருக்கிறது. அல் கமரு ஜமீலுன் நிலா அழகாக இருக்கிறது. அல் வரக்கு ஹஃபீஃபுன் காகிதம் அல்லது இலை லேசாக இருக்கிறது. அல் மிந்தீலு வசிகுன் மிந்தீல் என்று சொன்னால் கைக்குட்டை அழுக்காக இருக்கிறது. வசிகுன். அல் லபனு ஹார்ருன் பால் சூடாக இருக்கிறது. அல் மிந்தீலு நதீஃபுன் கர்ச்சீஃப் சுத்தமாக இருக்கிறது. அல் குர்சியு மக்சூருன் இந்த பயிற்சியில நாம மக்சூருன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, தகுதியான சொல்லை நாம் போட வேண்டும். அல் குர்சியு மக்சூருன் அல் குர்சியு மக்சூருன் அல் குர்சியு மக்சூருன் நாற்காலி உடைந்திருக்கிறது. அல் மேவு பாரிதுன் அல் மேவு பாரிதுன் தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கிறது. அல் மஸ்ஜிது கரீபுன் பள்ளிவாசல் அருகில் உள்ளது. அல் கமரு பஈதுன் நிலா தூரத்தில் இருக்கிறது. அல் முதர்ரிசு வாகிஃபுன் ஆசிரியர் நின்றிருக்கிறார். அல் வலது ஜாலிசுன் பையன் அமர்ந்திருக்கிறான். அல் பைத்து கபீருன் வீடு பெரியதாக இருக்கிறது. அத் தஃப்தரு கதீமுன் புத்தகம் நோட்டு புத்தகம் பழையதாக இருக்கிறது. அத் தஃப்தரு கதீமுன். அல் கிதாபு ஜதீதுன் புத்தகம் புதியதாக இருக்கிறது. புதிய சொற்கள் அல் கலிமாத்துல் ஜதீதா. அல் கமரு அல் கமரு அல் கமரு நிலா. ஜதீதுன் புதியதாக இருக்கிறது. கதீமுன் பழையதாக இருக்கிறது. வசிகுன் அழுக்காக இருக்கிறது. நதீஃபுன் சுத்தமாக இருக்கிறது.
ஹாரன் சூடாக இருக்கிறது, பேரிதுன் குளிர்ச்சியாக இருக்கிறது, சகீருன் சின்னதாக சிறியதாக இருக்கிறது, கபீருன் பெரியதாக இருக்கிறது, மஃப்தூஹுன் திறந்திருக்கிறது, மக்சூருன் உடைந்திருக்கிறது, சகீலுன் கனமாக இருக்கிறது, ஹஃபீஃபுன் லேசாக இருக்கிறது, ஜமீலுன் அழகாக இருக்கிறது, வாகிஃபுன் நின்றிருக்கிறான் ரெண்டுமே சொல்லலாம், ஜாலிசுன் அமர்ந்திருக்கிறது, நஜ்முன் அந்நஜ்மு நஜ்முன் அந்நஜ்மு அல் நஜ்மு என்று சொல்லக்கூடாது. இதை பற்றி நாம் அடுத்த பாடத்தில் பார்ப்போம். நஜ்முன் ஒரு நட்சத்திரம், அந்நஜ்மு நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை குறிக்கும். ரஜுலுன் அர் ரஜுலு, இதை அல் ரஜுலு சொல்லக்கூடாது. ரஜுலுன் அர் ரஜுலு லாம் சைலண்டாக ஆகிவிடுகிறது. நஜ்முன் அந்நஜ்மு என்கின்ற சொல்லிலும் லாம் உச்சரிக்கப்படாது. அந்நஜ்மு என்று ஆவையும் நூனையும் நேராக சேர்த்து விட வேண்டும். அந்நஜ்மு. அதேபோல் ரஜுலுன் அர் ரஜுலு, அர் ரஜுலு லாம் உச்சரிக்கப்படாது. தீக்குன் அத்தீக்கு, அல்தீக்கு என்று சொல்லக்கூடாது. தீக்குன் அத்தீக்கு. தாலிபுன் அத்தாலிபு, அல் தாலிபு என்று சொல்லக்கூடாது. அத்தாலிபு அத்தாலிபு. அந்நஜ்மு பஈதுன், அந்நஜ்மு பஈதுன் நட்சத்திரம் தூரத்தில் இருக்கிறது. அர் ரஜுலு வாகிஃபுன் மனிதன் நின்றிருக்கிறான். அசுக்கர் ஹுல்வுன் சர்க்கரை இனிப்பாக இருக்கிறது. ஹுல்வு என்று சொன்னால் இனிப்பு. இதில்தான் ஹல்வா ஹலாவா போன்ற வார்த்தைகள் வருகின்றன. அசுக்கர் ஹுல்வுன் சர்க்கரை இனிப்பாக இருக்கிறது. அத்தாலிபு மரீதுன் மாணவன் நோயுடன் இருக்கிறான். மரீத் என்று சொன்னால் நோயாளியாக இருக்கிறான். அத்தாலிபு மாணவன். அத்தீக்கு ஜமீலுன் சேவல் அழகாக இருக்கிறது. அத்தப்தரு ஜதீதுன் நோட்டு புத்தகம் புதியதாக இருக்கிறது. அத்தாஜிரு வியாபாரி. அத்தாஜிரு கனியுன் வியாபாரி செல்வந்தனாக இருக்கின்றான். கனியுன் என்ற சொல் செல்வந்தனை குறிக்கும். அல்லாவிற்கும் அல் கனி என்று ஒரு பெயர் உண்டு. அது யாரையும் சார்ந்திருக்காத எந்த தேவைகளும் மற்ற தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் கனியுன். அத்தாஜிரு கனியுன் வியாபாரி செல்வந்தனாக இருக்கிறான். அத்துக்கானு, அத்துக்கானு கடை. அத்துக்கானு கடை மஃப்தூஹுன் திறந்திருக்கிறது. அத்துக்கானு மஃப்தூஹுன், அத்துக்கானு மஃப்தூஹுன் கடை திறந்திருக்கிறது. அல் வலது ஃபகீருன், அல் வலது ஃபகீருன் பையன் ஏழையாக இருக்கிறான். ஃபகீர் என்று சொன்னால் தேவையுடையவன். கனி என்கின்ற சொல்லுக்கு எதிர்ப்பதாம். கனி ஃபகீர், கனி ஃபகீர். கனி தேவைகள் அற்றவன், ஃபகீர் தேவைகள் உடையவன். அல் வலது ஃபகீருன் த பாய், அல் வலது பையன், ஃபகீருன் ஏழையாக இருக்கிறான், தேவையுடையவனாக இருக்கிறான். அத்துஃபாஹு ஆப்பிள் லதீதுன் சுவையாக இருக்கிறது. அத்துஃபாஹு லதீதுன் ஆப்பிள் சுவையாக இருக்கிறது. அத்துஃபாஹு லதீதுன். அத்தபீபு தவீலுன், அத்தபீபு தவீலுன் டாக்டர் தவீலுன் உயரமாக இருக்கிறார். வல் முதர்ரிசு மேலும் ஆசிரியர் கசீருன் குள்ளமாக இருக்கிறார். அத்தபீபு தவீலுன் வல் முதர்ரிசு கசீருன். அத்தபீபு தவீலுன் வல் முதர்ரிசு கசீருன். பயிற்சிகள். இக்ரா வக்து மா தப்தி அவாஹில் கலிமாத். சொல்லின் இறுதியை கருத்தில் கொண்டு படி எழுது. அல் மஸ்ஜிது, அத்தாஜிரு, அத்தாஜிரு, அத்தாஜிரு. அந்நஜ்மு, அந்நஜ்மு, அந்நஜ்மு. அல் பாபு, அல் பாபு, அல் பைத்து. அல் கமரு, அத்தீக்கு, அல் மேவு, அஸ்ஸரீரு, அர்ரஜுலு, அஸ்ஸுக்கரு, அல் வரகு,
لبيك اللهم